ஒரு வெஜிடேரியன் பொண்ணு வீட்டுக்கு வெளியில நின்னுட்டு இருக்கும் போது ஒரு ஜாம்பி வந்து அவளை கடிச்சிருது. அந்த ஜாம்பி வைரஸ் அவளுக்கும் பரவனனால அவளோட வீட்டுக்கு போய் அவ ஹஸ்பண்டையும் கடிக்கலான்னு போறா. நம்மளதான் இவ கடிக்க வராளோன்னு இவனும் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா அவனை கடிக்காம அவன் கையில இருந்த வாழைப்பழத்தை மட்டும் வாங்கிட்டு வெளியில வந்துடுறா. அதுக்கப்புறம் அந்த வெஜிடேரியன் ஜாம்பியும் ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை கடிக்கலான்னு போறா. அந்த பொண்ணு இவளை பார்த்ததும் நம்மள கடிக்க வராளோன்னு பயந்துகிட்டு இருக்கா. அந்த பொண்ணை கடிக்காம அந்த பொண்ணு கிட்ட இருக்கிற காய்கறியை மட்டும் வாங்கிட்டு ஓரமா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. எல்லா ஜாம்பிகளும் மனிதர்களை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவ மட்டும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸா சாப்பிடுறா. இவ கிட்ட கறியை எடுத்துட்டு வந்து கொடுத்தாலும் இவ சாப்பிட மாட்டா. அதனாலேயே இவ கூட எந்த ஜாம்பிகளுமே பேச மாட்டேதுங்க. மத்த ஜாம்பிகள் எல்லாருமே சேர்ந்து தக்காளி பழத்தை எடுத்து இவளை அடிச்சு வம்புழுக்குதுங்க. அதனால அந்த வெஜிடேரியன் ஜாம்பியும் நம்ம இந்த இடத்துல இருந்தா நம்மள யாருமே மதிக்க மாட்டாங்கன்னு கேரட் எடுத்து வாயில கடிச்சிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறா. அந்த நேரம் பார்த்து இவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு வெஜிடேரியன் ஜாம்பி முட்டைகோஸ் எடுத்து வாயில கடிச்சுக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கான். இவன் தான் நமக்கேத்த ஜோடின்னு அவன் கிட்ட இவ போலான்னு பாக்குறப்ப ஆனா அதுக்குள்ள அங்க வந்த ஒரு நார்மல் பீப்புள்ஸ் இவங்க ரெண்டு பேருமே சுட்டு சாகடிச்சிடுறாங்க.